ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிவே. இன்றைக்கி நம்ம சூப்பராக கேக்கு ரெடி பண்ணியிருக்கிறோங்க. பாருங்கள், பஞ்சு போல் கேக்கு சூப்பராக ரவையும் மைதா வச்சு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ரவா கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவு ரவை எடுத்துருக்குறேங்க. சின்ன ரவை, இது வறுத்த ரவை, வறுக்க எது வேணாலும் சேர்த்திக்கலாம். கால் கப் அளவு மைதா, அதே கப்பில் 3/4 கப் அளவு சர்க்கரை, பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், ஒரு பிஞ்சு அளவு சோடா உப்பு, ஒரு பிஞ்சு அளவு, அதே கப்பில் ஒரு கப் பால், 2 ஸ்பூன் ஆயிலு, அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சாச்சிங்க. கப்பில் ஊற்றி வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க, ஊறட்டும். ஒரு சில்வர் கப்பு எடுத்துருக்குறேங்க. அதுக்கு நெய் தடவிக்கலாம். கோதுமை மாவு போட்டுக்கோங்க. கால் மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம அந்த கப்பில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு இட்லி போனி வச்சுருக்குறோங்க. தண்ணி காஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு இட்லி தட்டு வச்சு மூடி வச்சு அது மேலே வச்சுக்கலாங்க. இது மேலே வச்சு ஒரு 30 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. கேக்கு வெந்துருச்சான்னு நம்ம குத்தி பார்த்துக்கலாங்க. லேசாக ஒட்டுதுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். பாருங்க, நல்லா ஒட்டாமல் வந்துருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கேக்கு எடுத்துக்கலாம். சுற்றி இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் கொட்டிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக பஞ்சு போல் கேக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.